People think this is easy. It's not. Welcome to day 11 of the 100-day challenge of sharing வீட்டு வேலைகள் with my wife. காலையில் 5 மணி அலாரம் வச்சு நானும் என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஏந்துட்டோம். ஸோ ஏந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் போய் பாலை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த வேலைக்கான கோட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சூர்யா. நம்ம வீட்டில் நம்ம அம்மாவும் நம்ம அக்கா தங்கச்சியும் இல்லை நம்ம ஒய்ஃபோ பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறத நம்ம பார்த்துருப்போம். அவங்க பண்ணுற வேலையெல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டமான வேலை இல்லை, ஈஸியான வேலை தான் நானும் நினச்சேன். ஆனால் எங்களோட 100 டே சேலஞ்சில் நான் 10 நாள் முடிச்சதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம், வீட்டு வேலை செய்கிறது அந்த அளவுக்கு ஈஸி இல்லை. எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. டீ ரெடி ஆகிற வரைக்கும் நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ எங்கள் ஒய்ஃப் டீ போட்டதுக்கான கோடு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஜோதிகா. அப்போது மிஸ்டர் சூர்யா, மிஸ்ஸஸ் ஜோதிகா இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுச்சு. அடுத்து போய் கோலம் போடலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் கீழே போயிட்டோம். ஸோ நான் பால் வாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தண்ணி தெளிச்சிட்டோம். அந்த வேலைக்கான கோட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராம்சரண். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி தெளிச்சதுனால எங்கள் ஒய்ஃப் வந்து கோலம் போடணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த வேலைக்கான வந்து கோடு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் உப்சனா கமினேனி. அப்போது மிஸ்டர் ராம்சரண், மிஸ்ஸஸ் உப்சனா கமினேனி இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு குளிக்க போயிட்டாங்க. ஸோ குளித்து முடிச்சுட்டு ரெடியாகி வந்ததுக்கப்புறம் வெளியே பெருக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா பெருக்கி குப்பை எல்லாமே வாரிட்டேன். இந்த ஒர்க்கான கோடு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அக்ஷய் குமார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாமான் விழுக்கிற வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நைட்டு நம்ம சாப்பிட்ட பிளேட்டு, அப்புறம் சமையல் செஞ்ச யானம், காலையில் டீ போட்ட யானம், பால் வாங்கி வந்த யானம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் தான் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விலைக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கழுவி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த வேலைக்கான கோடு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் சுசித்ரா மோகன்லால். அதை நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா கட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஷாலை வச்சுட்டு தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு நான் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமாவும் அழகாக லைனாக வந்து கவுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கேப் கிடச்சிது. அந்த டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மொபைலில் வந்து கேம் விளையாடிட்டு அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வந்து நியூஸை பார்த்துட்டு சரி உள்ளே நம்ம பெருக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வெளியே பெருக்கிறதுனால எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா உள்ளே பெருக்க வேண்டிய வேலை அவங்களோட வேலை. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களோட ரூமை பெருக்கி வாரிட்டு டிவி ரூமை அப்படியே பெருக்கி வாரிட்டு கிச்சனையும் பெருக்கி வாரிட்டாங்க. ஸோ இந்த வேலைக்கான கோடு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ட்விங்கிள் கண்ணா. அப்போது மிஸ்டர் அக்ஷய் குமார், மிஸ்ஸஸ் ட்விங்கிள் கண்ணா இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய போட்டிருந்த ஜாமான் வந்து காஞ்சிருக்குமே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமாவையும் நான் வாரிட்டேன். ஸோ இந்த வேலைக்கான கோட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோகன்லால். அப்போது மிஸ்டர் மோகன்லால், மிஸ்ஸஸ் சுசித்ரா மோகன்லால் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஆகிடுச்சு. நான் எனக்கு சுடு தண்ணி போட்டு தண்ணி சுட்டதும் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நானும் என் ஒய்ஃப் சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு 12 மணி போல் ஒரு வாட்டி மோட்டார் ருப்பிட்டு நான் பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் மிஷினில் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். மிஷின் முடிஞ்சதும் எல்லா துணியும் மொட்டை மாடியில் எடுத்துன்னு போய் நான் எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அதை அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா துணியுமே அழகாக பார்த்தீங்கன்னா உதறி காய வச்சுட்டு துணி பறக்காத அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளிப்பு போட்டுட்டாங்க. துணி போட்டுட்டு நாங்கள் கீழே கூட வரல, அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு. ஸோ எல்லா துணியும் உள்ளேயே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோம். அப்புறம் லன்ச் டைம் வந்துடுச்சு. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் ஒய்ஃப், எங்கள் அக்கா பொண்ணு, எங்கள் அக்கா, அப்புறம் நான் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலி டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கான வேலை நம்ம முடிச்சிட்டோம். மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து துணியை காய போட்டுருந்தோம். அது மழை பெஞ்சதுனால வந்து நாங்கள் உள்ளே போட்டுருவோம். அதனால அந்த வேலை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கான ஸ்கோர் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் போய் பால் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கான மார்க் உனக்கு 9 மார்க். இங்கேதான் வந்து அந்த நான் வாங்கிட்டு வந்த பாலை டீ போட்டு கொடுத்தேன். அதுக்கான மார்க் 10. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து தண்ணி நான் தெளிச்சேன். கோலம் போடுறதுக்கு தண்ணி நான் தெளிச்சேன். அதுக்கான மார்க் 7 மார்க். அடுத்து வந்து சங்கீதா வந்து கோலம் போட்டான். அதுக்கு மார்க் 9. அடுத்து வந்து வெளியே வந்து நான் பெருக்கினேன். அதுக்கு மார்க் 10. வீட்டு உள்ள வந்து சங்கீதா பெருக்கினேன். அதுக்கு மார்க் 10. அப்புறம் வந்து ஜாமா வந்து விளக்கு எடுத்து வந்து வச்சேன். அதை கவுத்ததை வந்து எடுத்து வச்சேன். அதுக்கான மார்க் 8. சங்கீதா வந்து ஜாமா வந்து விளக்கி வந்து கழுவி என்கிட்ட கொடுத்தேன். அதுக்கு மார்க் 7. இப்ப நம்ம ஸ்கோரை பார்க்கலாம். என்னுடைய டோட்டல் ஸ்கோரு 34, எங்க ஒய்ஃபோட ஸ்கோரு 36. ஸோ இன்னைக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா எங்க ஒய்ஃப் தான். டே 11 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு விக்டர் டான்ஸ் ஆடிட்டோம்.
எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.